வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்ட் 2 வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் பார்ட் 1. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். லைன் பை லைனாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்ட் 1 வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோக்கு வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு எல்லாருமே நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் எல்லாருமே பார்க்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் நம்ம சேனல் வீடியோஸ் போடும்போது ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை நான் ஏதாவது எரர் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அது நான் ரிசால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா இதாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு தெரியாது நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு. அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு. ஸோ நான் ஏதாவது எரர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் போடும்போது அதில் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சப்போர்ட்டிவாக இது பண்ணலாம் அதை பண்ணலாம். என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ, என்ன கண்டென்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ்க்கு சொல்லலாமோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் பண்ணுங்க ப்ரோ, பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த கண்டென்ட் வச்சு நம்ம வீடியோ போடலாம். ஸோ ப்ளீஸ் என்ன கண்டென்ட்டு அடுத்த வீடியோ போடுறதுன்னு கீழே இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோ நம்ம ரீகேப் கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் ஆரம்பித்து கேமிங் சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்க நம்ம இன்னொரு வேறு வீடியோஸ் போடுறது. எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு கேமிங் சேனல் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம தூக்கி டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுறது. அப்படி போட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து நம்மளுக்கு காப்பிரைட் ஆகி அந்த வீடியோவை எடுத்துருவாங்க, டெலீட் பண்ணிவிடுவாங்க. யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் வேறு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து தயவு செஞ்சு நம்ம சேனலில் போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் நம்மளே ஓனாக தான் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓனாக தான் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டவுன்லோட் பண்ணி போடுறதுனால ஒரு சில பேருக்கு லைக் வருது. இருந்தாலுமே ஃப்யூச்சரில் அவங்க போக யூடியூப் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, காப்பிரைட் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ யூடியூப் டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ சொல்கிறேன், நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ண பாருங்கள். எந்த கண்டென்ட் இருந்தாலும் அதை நான் சொல்லக்கூடாது. எந்த கண்டென்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க, இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கலாம் அந்த கண்டென்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியிலே நீங்கள் போங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த வழியில் டைவர்ட் ஆகாதீங்க. இப்போ நிறைய பேர் ஃபுல் டைம் யூடியூப்லேயே வேலை செய்வாங்க. ஒரு சில பேர் ஜாப் ஏதாவது போயிட்டுருப்பாங்க. அப்புறம் கட் பண்ணிவிட்டு யூடியூப்லேயே ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜாபும் பாருங்கள், யூடியூப் சேனல், இது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். புரியுதுங்களா? இப்போ யூடியூப் சேனல்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சோஷியல் மீடியா தான். ஓகேங்களா? இப்போது அதில் வெறும் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போது நிறைய பேர் ஜாபை நிறுத்திட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரைட்டாக நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஜாபும் ஒர்க்கும் பண்ணுங்கள். சைட் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது யூடியூப் சேனல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நம்பி மட்டும் இருக்காதீங்க. இப்போ நான் சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் நம்ம பார்ட் 1ல்? இப்போ நிறைய வெப்சைட்டு ஆப்ஸ் எல்லாம் நிறையா சப்னு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் வெப்சைட்டில் எனக்கு தெரிஞ்சது பார்த்தா View4Viewன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இதில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இது பண்ணுறதுக்காக அவங்க ரியல் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ், 20 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. அதை நம்பி மட்டும் நீங்கள் நம்ம சேனல் லிங்க்கை போஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோஸ்லாம் போடும் போது சப்ஸ்கிரைபர்ஸ்
இன்க்ரீஸ் ஆவாங்க. இருந்தாலுமே ரியல் அண்ட் ஆர்கானிக் இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஆர்கானிக் ரியல் அண்ட் ஆர்கானிக்னால் நம்மளுக்கு என்ன மீனிங்னா, ஷார்ட் மீனிங் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் நம்மளே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வந்தோம்னா அது ஒரு வேறு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு என்ன டவுட் இருக்கும்னா, அதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுறது வேறு, இல்லை அவங்களே தானாக ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுறது வேறு. இப்போ நம்ம சேனல் லிங்க்கு அப்புறம் இமெயிலில் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுத்து மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா யூடியூப் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லேருந்து சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏற்றணும். அதில் சும்மா போட்டிருப்பான் ரியல் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ் நோ கிரெடிட் கார்டு என்னென்னமோலாம் போட்டிருப்பான். ஸோ அதை நம்பி மட்டும் போயிடாதீங்க. அது ஒரு சுத்தமான ஃபேக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் பிற்காலத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நல்ல கண்டென்ட்டு இப்போது நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்குது, லைக்கே ஏற மாட்டேங்குது, அப்படி போட்டால் வச்சு நம்மளுக்கு மோட்டிவ் இருக்கும்ல அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலுமே எனக்கு நான் முதல்லே சொல்லிப்பேன் ஸ்டார்டிங்லே, எனக்கு மோட்டிவ் டிமோட்டிவேட் ஆகிட்டு இருக்குதுன்னு. நான் டிமோட்டிவேட் ஆனாலுமே நான் அந்த வெப்சைட்டு அது மூலமா நான் போகவே மாட்டேன். ஏன்னா நம்ம சேனல் நம்ம டெய்லியுமே வீடியோஸ் போடுறோம். நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறோம், நிறையா வேலை இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் போகக்கூடாதுன்னு நல்ல ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் மட்டும் நான் அந்த மாதிரி போக மாட்டேன். நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி சொல்லுவேன், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் நம்ம இப்போ நம்ம ரீகால் பார்த்தாச்சு. அடுத்து நம்பர் டிப் 2 என்னென்னா, நம்ம செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி, பிசி இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் நம்ம செட்டிங்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லை பிசி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் தான் என் கையில் இருக்குது. உங்களுக்கு பிசி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மொபைல் டேட்டா எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பிச்சிருக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, சர்ச் பார் இருக்குல்ல, அதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப் வருங்க, யூடியூப் ஸ்டுடியோன்னு ப்ளே பட்டன், ரெட் கலர் ப்ளே பட்டன் மாதிரி ஒரு ஆப் வருங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் இந்த சைன்இன் கேட்குங்க. எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு அது கேட்குங்க. அதுபடி நீங்கள் இமெயில் கொடுத்துக்கோங்க. இப்போ அது கொடுத்துட்டிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துக்கிட்டு க்ரோம் ப்ரௌசர் இருக்குங்க. லேப்டாப்பில் பிசியில் ஃபோன்லேயும் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, அதில் www. போட வேண்டாம், studio.youtube.com சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும். யூடியூப் ஸ்டுடியோ கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோ ஆப்குள்ளே போயிட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் லோடிங் ஆகும். இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நேற்று ரீசெண்டாக பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். அதில் வியூஸ் எனக்கு கொஞ்சம் முதல்லலாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ 70 வியூஸோ 80 வியூஸோ, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்போவுமே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோஸ் ஸ்லோவாக தான் ஏறும். ஓகேங்களா? இப்போது நான் 70 வந்தது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா முதல்ல 20-30 வந்துட்டு இருந்துச்சுங்க. 2 நாள், ஒரு 3 வாரம் ஆச்சதுக்கு 13 வியூஸ் தான் வந்துருந்தது. இது ட்ரெண்டிங்கில் இருக்கனால நான் போட்டதுனால உங்களுக்கு வியூஸ் எச்சாச்சு. இப்போது பிசி இல்லை மொபைல் ஃபோனில் லெஃப்ட் சைட் கார்னர் பாட்டமில் செட்டிங் சிம்பிள் இருக்குங்க. செட்டிங் சிம்பிள், இப்போ அந்த சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் டிஃபால்ட்டாகவே கரன்சி நம்ம என்ன கண்ட்ரியில் இருக்குமோ, நம்ம இந்தியா கண்ட்ரி தான், அதனால் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க, இந்தியன் ருப்பின்னு. இப்போது லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5 6 7 ஆப்ஷன்ஸ் காட்டுங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், சேனல். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரி தான், இந்தியா சூஸ் பண்ணிக்கிறோம். கீவேர்ட்ஸு நிறைய பேர்த்துக்கு ஒரு இது மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, நான் வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருப்போம். கீவேர்ட்ஸ் என்னென்னா, நான் இப்போ வந்து யாராச்சும் நம்ம யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுறாங்க. இப்போது நான் வந்து என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நீங்கள் குக்கிங் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த யூடியூப் சேனல் இது சர்ச் பண்ண சர்ச் பண்ணும்போது வேறு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் காமிக்கும். வேறு ஏதோ யூடியூப் சேனல் காமிச்சு தான் நம்ம யூடியூப் சேனல் காமிக்கும். நம்மளுக்கு வந்து செகண்ட் தேர்டு தான் காமிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்காமல் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே காட்டிடலாம். மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அதில் லிஸ்ட் ஆகும். ஸோ கீவேர்ட்ஸில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, முதல்ல உங்கள் சேனல் நேம் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க அந்த நேம் வந்து இதில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் போட்டுக்கோங்க. ஹேஷ் போட்டு அப்புறம் உங்கள் சேனல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே, கீழே என்டர் பட்டன் இருக்கும் கீபோர்டில். என்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அதுவும் வந்து இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். குக்கிங் குக்கிங் அப்படின்னு சொல்லி தமிழ்னு போட்டுருங்க. அப்புறம் வந்து மற்றவங்க வந்து ஹவு டு வீடியோஸ் போடுவாங்க ஒரு சில பேர். ஹவு டு வீடியோஸ்னு சேனல் இருக்குது, ஆனால் அதை சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹவு டு வீடியோஸ்ன்னு இருக்குது. ஹவு டுனா எப்படி இது சால்வ் பண்ணுறது, எப்படி அதை பண்ணுறது, அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிவிட்டு மேலே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வந்து யாருக்கு வந்து செட் பண்ணுறதுன்னு அது கேட்குதுங்க. நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு செட் பண்ணுறீங்கன்னா பெரியவங்க போடலாம். நான் வந்து நோன்னு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து பெரியவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு சில பேர்த்துக்கு தெரியாதுங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் கிட்ஸுக்காக போடுறீங்கன்னா கிட்ஸுக்காக போடலாம். இல்லைனா பெரியவங்களுக்கு போடுறீங்கன்னா பெரியவங்க, அதான் நோ செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேலே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிட்ட ஃபீச்சர் எபிலிட்டின்னு இருக்குங்க. ஃபீச்சர் எபிலிட்டின்னு இருக்குது, எலிஜிபிலிட்டி. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டுங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் சேனலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் அந்த சேனலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா அது வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து அது போஸ்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து தப்னைல்ஸ், நம்ம இஷ்டப்பட்ட தப்னைல்ஸ் வந்து நம்ம செட் பண்ண முடியாது அதில். இன்னொன்று வந்து நம்ம வந்து இது ஆப்ஷன் எனேபிள் இல்லைன்னா இது 3 ஆப்ஷனும் பண்ண முடியாது. ஒன்று வந்து வீடியோஸ் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே போஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து தப்னைல்ஸ் வந்து நம்ம இஷ்டப்பட்டு மட்டும் போட முடியாது. இன்னொன்று வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ண முடியாது. ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும். அப்புறம் வந்து வெரிஃபை ஃபோன் நம்பர்னு இருக்குங்க, வெரிஃபை ஃபோன் நம்பர். அதையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து டிசேபிள் இருந்தால் மட்டும் நீங்கள் வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பரை. என்ன ஃபோன் நம்பர் இருந்தாலும் சரிங்க. அப்புறம் வந்து தேர்ட் ஆப்ஷனில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குங்க. இதில் வந்து என்ன யூஸ்னால், ஃபஸ்ட்டு ஒன் அப்பியல் கண்டென்ட் ஐடி கிளைம்ஸ் அப்படின்னா அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியல. செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து டெய்லியுமே நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போடலாம், லைவாக வீடியோ எடுக்கலாம், லைவாக வீடியோ போடலாம், போஸ்ட் பண்ணலாம், அது ஒரு தப்பு கிடையாது. அதுக்கிட்டே வந்து அதுக்கு கீழே ஆப்ஷனில் போட்டுருக்கு பாருங்க, அப்லோட் மோர் வீடியோஸ் டெய்லி. இப்போ ஒரு நாளைக்கு வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் இல்லைன்னா குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் தான் போட முடியாது. அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல, அது பார்த்து அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன். குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போட முடியும். ஆனால் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அதில் ஒரு கணக்கும் கிடையாது. இன்னொன்று வந்து க்ரியேட் மோர் ஷார்ட்ஸ் டெய்லியுமே நீங்கள் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் மட்டும் அதே வீடியோ மாதிரி குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் போட முடியாது, எல்லாமே போட்டுக்கலாம். டெய்லியுமே எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அதுமாதிரி கீழே எம்பெட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இப்போது என்னென்னா, எம்பெட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம சேனல் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து லைவாக கஸ்டமருக்கு போகணுன்னு நிறைய பேர் ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து ப்ரீமியர்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யூடியூப்பில் ப்ரீமியரும் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இது இருந்துச்சுன்னா
இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ப்ரீமியர் போட்டுக்கலாம். அந்த ப்ரீமியர்னு சொன்ன மாதிரி இப்போ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்போம், அது வந்து லைவாக கஸ்டமர்ஸ் காட்டுறதுக்காக தான் ப்ரீமியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்லோட் பண்ணிங்கன்னா 1 minute என்னமோ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் எம்பெட் லைவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து கீழே வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு இது ஆரம்பிப்போம், ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து கேமிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேமிங்கில் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து நம்ம ஒரு சில பேர்த்துக்கு டைப் பண்ண தெரியாது. ஸோ அவங்களால நம்ம வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் இல்லைன்னா அந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வைக்க முடியாது. ஸோ அது வந்து மெயினான இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று வந்து எலிஜிபிலிட்டி டு அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆகாது. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போகணுன்னா அவங்களே அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்குக்கு ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து சூப்பர் தேங்க்ஸ் தெரியுங்களா? சூப்பர் தேங்க்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க நம்ம வீடியோஸ். ஸோ அவங்க வந்து பெரிய ஃபேனாக இருப்பாங்க, அவங்க அந்த சேனலோட பெரிய ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி அமௌண்ட் அனுப்புதுங்க. சரிங்களா? சூப்பர் தேங்க்ஸில் 10,000 வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஏதோ 10 ரூபா இருக்குது, 40 ரூபா இருக்குது, 60 ரூபா இருக்குது. இதில் எது வேணாலும் நம்ம ஆடியன்ஸு நம்ம மேலே ஃபேனாக இருந்தாங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு பணம் இந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி விட்ருவோம். ஸோ அது லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். 1000 500 1000 நினைக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அப்போ மானிட்டைசேஷன் இது பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி ஆக முடியும். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகலை, ஆனால் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டிங்கன்னா இது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் எப்படி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணக்கப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவேன். ஸோ நீங்களே அது சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். அது வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு அதில் கேட்குறாங்க. என்னென்னா இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் எனேபிள். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்துப்போம், அது எனேபிள் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்குயர்மெண்ட்டு எனேபிள் ஆகிடும். இன்னொன்று வந்து கீழே வீடியோ வெரிஃபிகேஷன், வேலிட் ஐடி, சேனல் ஹிஸ்ட்ரி, இது 3 ஆப்ஷன் இருக்குங்க. வீடியோ வெரிஃபிகேஷன்னால் நீங்கள் வீடியோ கேவைசி தெரியுங்களா? வீடியோ கேவைசி இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கேவைசி கேட்பாங்க, வீடியோ கேவைசி. ஸோ அதே மாதிரி தான் இதோட மெத்தடு. வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணால் நம்ம வீடியோ வந்து வெரிஃபை பண்ணி நம்ம கூகுளுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ கூகுள், யூடியூப்பு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து வேலிட் ஐடினா என்னென்னா பாஸ்போர்ட்டு, இல்லை ஆதார் கார்டு, இல்லைனா பேன் கார்டு, இது 3த்தில் வந்து எது இருந்தாலுமே அதில் வந்து நிறைய ஐடிஸ் இருக்குதுங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்குதுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வருங்க. முன்னாடி பக்கம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்து ஃபோட்டோ எடுத்து அது ஓகே கொடுத்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூகுள், யூடியூப் வந்து பார்த்து அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. சேனல் ஹிஸ்ட்ரினா என்னென்னா இப்போ வந்து இப்போ டெய்லியுமே வீடியோஸ் போடுறீங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டிருக்கீங்க, தவறாமல் போட்டிருந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். அவ்வளோதான். இது 3 எனேபிள் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ 3rd ஆப்ஷன் வந்து அப்லோட் டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்குங்க. அந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் டைட்டில் வந்து நம்ம நேம் தான் கொடுக்கணும். டைட்டில் வந்து என்ன டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சேனல் நேம் தான் கொடுப்போம். கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போடுற மாதிரி போடுங்க. உங்களோட சேனல் நேம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே நல்ல ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைனில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் சேனல் கேட்ஜெட்ஸ் டிப்ஸ் வில் பி போஸ்டட், ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங், அந்த மாதிரி நல்ல கோட்ஸாக கிளிக் பண்ணி கீழே தேங்க்யூன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே விசிபிலிட்டின்னு இருக்கும். பப்ளிக் வைக்கலாமல் அன்லிஸ்டடில் வச்சுருங்க. ஏன்னா பப்ளிக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக இப்போது நம்ம ஒரு சேனல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அதை வந்து இது பண்ண முடியாது, நம்ம பார்க்காம அது வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அன்லிஸ்டட் வச்சிங்கன்னா நம்ம ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது கீழே டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் வந்து நம்ம சேனல் நேமை, என்னென்ன வீடியோஸ் போடுவீங்க, யூடியூப் ட்ரிக்ஸ் போடுவீங்களா, குக்கிங் வீடியோஸ் போடுவீங்களா, அது வந்து இங்கே டேக்ஸ் ஹேஷ்டேக் மூலிமா பண்ணிக்கலாம்.
அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸ் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். கேட்டகரி வந்து கிளிக் பண்ணி என்னென்ன கேட்டகரி நீங்கள் கார் சம்மந்தமானப்பட்டது வீடியோஸ் போடுறீங்களா, காமெடி சம்மந்தமானப்பட்டது, இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு வீடியோ லாங்குவேஜ் தமிழ் கொடுத்து கமெண்ட் ஆன் ஆஃப் ரெண்டுத்தில் உங்களுக்கு என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் செட்டிங்ஸு. இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக சப்ஸ்கிரைபர்ஸ் சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன். என்னென்னா, நான் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னொரு யூடியூப் சேனல் என்னோட டாக் வச்சு, என்னோடய பப்பி வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா Mr.Pets Tamil அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு காலையில். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சேனல் காட்டலைன்னா என்னோடய அபவுட்டில் போய் பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனல், இந்த சேனலோட அபவுட்டில் போய் பாருங்கள். மை செகண்ட் யூடியூப் சேனல் ஃபார் மை டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னோடய டாக் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். என் டாக் பேர் வந்து பைரவுன்னு சொல்லுவோம். இவனுக்கு வந்து 1.5 வயசு ஆச்சு. நான் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு என்னோடய சேவிங்ஸ் மணியில் வச்சு தான் வாங்கினேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை, டாக்னால் ரொம்ப ஆசை. ஸோ அதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு முதலேருந்தே ஆசையாக இருந்துச்சு. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதை கண்டினியூ பண்ணல. ஸோ வந்து இப்போ வந்து புதுசாக இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா, அதுலேயே வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோட இந்த தர்ஷன்ஸ் வ்ளாக் தமிழ் சேனல் அபவுட்டில் போடுறேன். இல்லைனா வந்து மிஸ்டர் பெட்ஸ் தமிழ் அந்த சேனலில் போடுறேன், டாக் சேனலில் போடுறேன். ஸோ அதில் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க வீடியோஸை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போவே முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போகிற வீடியோஸ் மோட்டிவேட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.